திமுக எம்எல்ஏக்களோடு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல முக்கியமாக வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய நிலையில பட்ஜெட்ல தற்பொழுது அந்த கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் குறித்தும் அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய பிரச்சனைகள் குறித்தும் சட்டமன்றத்தில் பேசுவது குறித்து இந்த சட்டமன்ற உறுப்பினரோடு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமில்லாமல் மேகதாது உள்ளிட்ட பிரச்சனைகளும் குதிரை பேரம் உள்ளிட்ட விவகாரங்களும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எழுப்புவார்கள் என்றும் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் அறிக்கையில அறிவித்திருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்புவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆலோசனைகளை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு நடத்தி வருகிறார். தற்பொழுது கூட்டம் தொடங்கி இருக்கிறது. கூட்டம் தொடங்கி மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பேசி வர்றாங்க. இந்த கூட்டத்துல வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக எழுப்ப வேண்டிய பிரச்சனைகளும், அதாவது மேகதாது விவகாரத்துல சட்ட ரீதியாக நடவடிக்கை தவிர பேச்சுவார்த்தை உள்ளிட்டவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் ஏற்கனவே சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் இதுவரை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை இந்த கூட்டத்தொடரில் திமுக எழுப்புவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி கோகுல், விவரங்களுக்கு.